சென்னை பட்டாளம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில பட்டாளம் பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, வடசென்னை பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவில் அருகே இருக்கக்கூடிய முக்கியமான சாலை. இந்த இடத்தில் நேற்று முதல் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் ஜோஷுவா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவில், அதே போன்று அங்காளம்மன் கோவில், KM கார்டன் என இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு அருகே மழைநீர் தேங்கி இருக்கிறது. நேற்று முதல் கனமழை இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் பாதிப்பு இருக்கிறது. இங்கு மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சிரமமும், அதே போன்று இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கும் ஒரு சிரமம் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இருக்கிறது. நேற்று ஒப்பிடும்பொழுது இன்று மழைநீர் சற்று குறைந்திருக்கிறது. முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் மழைநீர் இந்த பகுதியில் தேங்கி இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவிக்கிறாங்க. இங்கு அருகிலேயே பட்டாளம் மார்க்கெட்டும் இருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு இங்க பகுதிக்கு வெளியே செல்வதிலும் சற்று சிரமம் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அருகில் இருக்கக்கூடிய கால்வாய் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் தொடர்ச்சியாக மோட்டார் மூலமாக தண்ணீரை ஒரு புறம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக நேற்று மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டுதான் நிரந்தரமாக குடிநீர் வாரிய லாரியும் நிறுத்தியிருப்பதாகவும் இதன் மூலமாக தண்ணீரை உடனுக்குடன் அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுத்து வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் இன்றும் கனமழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தால் தொடர்ந்து மழை பொழிவு இருந்தால் பாதிப்பு இன்னும் இருக்கும் என்று மக்கள் ஒரு புறம் அவர்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் கூட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அருகில் இருக்கக்கூடிய கால்வாய் கூட ஏற்கனவே சீரமைத்து இருப்பதாகவும் தொடர்ச்சியாக மண்டல அதிகாரிகளிடம் கண்காணித்து மழை நீரை உடனுக்குடன் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் ஒரு புறம் எடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.